हरे कृष्णा परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील குருதேவ். பிரகலாதனுடைய பிரார்த்தனைகள்ல நிறைய கருத்துக்கள் பொதிஞ்சு இருக்குது. நாம அதை கொஞ்சம் விசாலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பகவான் கிட்ட நாம் எதையும் மறைக்க முடியாது. கோபியர்கள்ட்ட ஆடைகளை பகவான் மறைச்சு வைக்கிறாரு. அதோடைய தாத்பரியம் அதுதான். கடவுள் அடையிறதுக்கு எதுவும் தடை இல்லை. கோபியர்கள்ட்ட உடைகளை மறைக்கிற பகவான் மானத்தை மறைக்கிறது நான் தான் அப்படிங்கிறத திரௌபதி லீலா மூலம் காட்டுறார். அஹ் ஒரு முறை திரௌபதி பகவான் கிருஷ்ணரை சந்திக்கும் போது என்னுடைய மானத்தை காத்துனதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான். அப்ப பகவான், நன்றியா? எதுக்கு? அது உபகாரம், உனக்கு நான் கடன் பட்டிருந்தேன், அந்த கடனை தீர்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன சேவை செய்தா கூட பகவான் அதை ஒரு கடன் பட்டதாக நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கோடி மடங்கு அதுக்கு பதில் செய்கிறார். திரௌபதிக்கு புரியல. கடன் பட்டியா? எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், நீ மறந்திருப்ப, எனக்கு தெரியும். ஒரு தடவை என் விரல்ல காயம் படும்போது ரத்தம் சொட்டிச்சு. அப்ப பக்கத்துல என்னுடைய ராணிகள்லாம் நின்னாங்க. அவங்கெல்லாம் கையில கட்டு போடுறதுக்கு துணி எடுத்து வர்றதுக்கு அரண்மனைக்குள்ள அங்கங்க ஓடிட்டாங்க. நீ என்ன பண்ண? கொஞ்சம் கூட யோசிக்காம உன் ஆடைய படக்குன்னு கிழிச்சு என் கையில கட்டு போட்ட. அந்த துணியில எத்தனை நூல் இருக்கோ அத்தனை சேலைகளை உனக்கு அனுப்புனேன். இதான் விஷயம் அப்படின்னு சொன்னார். இப்படி பகவான் நன்றி மறக்காதவரா இருக்கிறார். மனுஷன் அப்படி கிடையாது. அவன் பாம்போட மோசம். பாம்புக்கு மண்டையில மட்டும்தான் விஷம். மனுஷனுக்கு அப்படி கிடையாது. பகவானுக்கு தரப்பட்ட எதுவுமே பல மடங்கா திரும்ப வரும் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அவர் யாருக்கும் சுமையா இருக்கிறது இல்ல. யாரையும் அவர் துன்புறுத்துறதும் இல்ல. பிரகலாதன் துதிக்கிறார். 7, 9, 16ல, பிரபோ, உங்களுடைய மங்களமயமான குணங்களை என்னால எப்படி சொல்ல முடியும், வர்ணிக்க முடியும்? பிரம்மா முதலான பெரிய பெரிய தேவர்களுடைய வார்த்தைகள் கூட உங்களுடைய லீலைகளை சொல்ல சக்தி இல்லாம அதையெல்லாம் தாண்டி கடந்து நீங்க நிக்கிறீங்க. என்னுடைய கர்ம பந்தம் தலையெழுத்து. இந்த அசுர யோனியில நான் பிறந்திருக்கிறேன். எல்லா ஜீவர்களுக்கும் உங்களுடைய பாதம் மட்டும்தான் அடைக்கலம். தேவர்கள் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கோ இந்த உலகத்தை பார்த்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அஹ் நடமாடுற பாதையில சரள கல், சரல்னு சொல்லுவாங்க. அந்த கல் கடந்தா ஒழுங்கா நடக்க முடியாது, கால் வலிக்கும். அந்த மாதிரி ஒரு கல் மாதிரி கல்லாட்டம் இருந்தான் ரண்யகசிபு. அந்த கல்லை பொடி பொடியாக்கி தூசியாக்கிட்டார் நரசிம்மர். பகவானை பாடுனா உலக கஷ்டங்களை கடந்துடலாம் அப்படின்னு பிரகலாதனுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த தொதியில 7, 9, 23ல, ஓ பகவானே, ஆயுள், செல்வம், போகம் இதுகளை வேண்டி உலகத்தார் மேல் கிரகத்துக்கு போற மாதிரி செயல்படுறாங்க. எங்க என்னோட அப்பா ஒரு கண் அசைவினால கூட ஆயுள், செல்வம், போகம் இதுகளை சாதிச்சார். அவருக்கு ரொம்ப இதுக்கு அவர் பிரயத்தனம் பண்ணல. ஒரு நொடியில அத்தனையும் நீங்க ஓய்ச்சிட்டீங்க. அஹ் அவன் காலகாலமா என்ன சம்பாதிச்சிருந்தானோ, ஆயுள், செல்வம், போகம் இதெல்லாம், அதையெல்லாம் ஒரே நொடியில நீங்க முடிவுக்கு கொண்டு வந்தீங்க. அவன் மடிஞ்சு போயிட்டாரு எங்க அப்பா. அதனால அவரை மாதிரி புலன் நுகர்வு சம்பந்தமான விருந்துகளை இல்ல பிரம்ம பட்டத்தை நான் விரும்பவே இல்லை. மனசு காம வாசனையால மூழ்கி கிடக்குது. எப்ப பார்த்தாலும் அது ஏக்கம் எதிர்பார்ப்புன்னு தெரியுது. இதனால கவலை வருது. ஒரு பக்கம் காமம், மறுபக்கம் பயம்.
இந்த நிலையில உங்களுடைய கதைகள நிலைச்ச மனசோட நான் கேட்பேனா? அ என் மனச சரி பண்ற சக்திய எனக்கு கொடுங்க. என்ன காப்பாத்துங்கன்னு பிரகலாதன் வேண்டுறான். நரசிம்ம சுவாமி சொல்றார், "குழந்த மனம் திருந்துறதுக்கு நாம ஜெபத்த கொடுத்துருக்கேன். உனக்கு சுத்தமான மனசு இருக்கு. அதனால தான் என்ன நீ பார்க்க முடிஞ்சதுன்னு" சொன்னார். அப்போ பிரகலாதன் சொன்னான், "சுவாமி மனத பத்தி சொன்னீங்க. ஆனா புலன்களுடைய நிலைமைய பாருங்க. 5 புலன்களும் 5 மனைவின்னு சொல்லப்படுது. அவங்கள எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அவங்க ஆட்டி படைக்கிறாங்க. பல பிறவிகள்ல கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இந்த 5 புலன்களும் அனுபவப்பட்டும், அது முடிவு பெறாம தொடர்கதையா இருக்கு. திருப்தியே படல. அ ஏக்கத்தோட ஒரு புலன அடக்குனா, இன்னொரு புலன் அந்த அடங்குன வேகத்த இங்கருந்து வெளிப்படுத்துது. கண்கள அடக்கிட்டா, அதுல இருக்கிற வேகம் காதுக்கு வந்துருது, மூக்குக்கு வருது. எந்த புலனும் ஆத்ம தளத்துல இருக்கவே விடமாட்டேங்குது. இன்னொரு பக்கம் ஸ்பரிச சுகம் வேற இருக்கு. அ இப்படி சொல்றார். பிரகலாதன் கேட்கிறார். பொதுவா புலன்கள் ராத்திரி தூங்கும்போது பரமாத்மா கூட இருக்கிறதுனால அமைதியா இருக்கு. அதனால தான் நிம்மதியா தூங்கணும்னு சொல்றோம். பகல்ல அது விஷயங்களோடவே குழாவுது. அதனால அது உறக்கம் வராது. திருப்தி போகத்துல இல்ல, தியாகத்துல தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால புலன்களின் வேகத்த பயிற்சியால சரி பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அ ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. இந்த நாமங்கள சொல்லும்போது இதயம் சுத்தமாகுது. ஆனா இதுகளுக்கும் மேலா புலன்கள சரி பண்றதுக்கு ஒருத்தன் கத்துக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பெரிய பெரிய வித்வான்கள், ஞானிகள் கூட வழி தவறி போகும்படியாக ஒரு ஈர்ப்பு, ஆகர்ஷணம் இந்த உலகத்துல இருக்கு. இத கடவுள் தான் கொடுத்திருக்கிறார். அ இறைவன் தான் இத இப்படி படைச்சிருக்கிறார். இத பிரகலாதன் சொல்றார். இதனால தான் அந்த ஈர்ப்புனால தான் வெட்கமே இல்லாம அத்தன பேரும் அதுல சிக்குறாங்க. உலகத்த கொஞ்சம் அசிங்கமா படைச்சிருக்கலாமோ அப்படின்னு பிரகலாதனுக்கு தோணுது. கடவுள் வந்து உலகத்த கொஞ்சம் மாத்தி படைச்சிருக்கலாம் அப்படின்னு படுது அவன் மனசுக்கு. நரசிம்மர் சொல்றார், "உலகத்த திருத்த நினைக்காத, உன்ன திருத்து" அப்படிங்கிறார். "ஒழுங்கற்ற நடத்தையால துன்பம் வருது. என்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. உலகத்துல சுகப்படும்போது இந்த உலகு கடவுள் தந்தது அப்படிங்கிற நெனப்பு வரணும். கடவுள் தந்தது, கடவுள் படைத்ததுங்கிற நெனப்ப மறக்கக்கூடாது. ஆனா மனுஷன் வரும்போதெல்லாம் அத மறந்துருவான். பகவான மறக்க மறக்க ஒரு பக்கம் துன்பம் வர தயாராயிரும். கடவுள் படைச்ச உலகு ஆகர்ஷணம் பண்ண தான் செய்யும், ஈர்க்கும். அப்போ நாம என்ன நெனைக்கணும்னா, அவருடைய ஒரு சாயல் இந்த உலகத்துல இருக்கு. அதனால ஈர்ப்பு இருக்கு. அப்போ நிஜமான அவர் எத்தனை ஈர்ப்புடையவரா இருப்பார்? அத யோசிக்கணும். உலகம் எப்பவும் இருக்கும். நானும் எப்பவும் இருக்கிறேன். உலகம் பார்வைய விட்டுட்டு பகவத் பார்வைக்கு ஒருத்தர் மாறணும். தன்னை திருத்திக்கணும். இந்த மாதிரி அர்த்தத்துல நரசிம்மர் சொன்னார். ஒரு உதாரணம் பார்க்கலாம். அக்பர்ன்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான். பாடத்துல அவன ரொம்ப உயர்த்தி காட்டியிருப்பாங்க. அது அரசியல்வாதிகளுடைய கள்ளத்தனம். அவன் பீர்பால்ட்ட, "என் மகன் நடந்து போறபோது கால்ல முள் குத்திருச்சுன்னு சொன்னான். அதனால அவ எங்கெல்லாம் நடமாடுறாளோ, அங்கெல்லாம் பூமி மேல ஒரு தோல் போட்டு மூடு" அப்படின்னு சொன்னார். இவனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. இது என்ன புத்தி? தலைய சொரிஞ்சான் பீர்பால். எவ்வளோ தூரம் பூமிய மூடுறது? அதுக்கு அவ கால்களே மூடிறலாமே அப்படின்னு சொல்லி செருப்பு திட்டத்த கொண்டு வந்தார் பீர்பால். அவளுக்கு செருப்பு தச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணார்.
உலகத்துல தைக்கிற மாதிரி நெறைய முள் உண்டு. அது எப்பவும் இருக்கும். ஆனா விவேகத்தோட இருந்தா, ஒழுங்கோட நடந்தா, அதுகள் நம்ம தைக்காது அப்படிங்கிறது கருத்து. எல்லா ஜீவர்களின் நன்மைக்காக, சுகத்துக்காக இந்த ஜட உலகம் இறைவனால, அவருடைய கருணையால தரப்பட்டு இருக்கு. அத மனுஷன் விவேகத்தோட பயன்படுத்தணும். நான் எனதுன்னு அதுல பாயக்கூடாது. எல்லா ஜீவர்களையும், பிராணிகளையும் கூட நிம்மதியா வாழ முடியாதபடி மனுஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற கல்வி ரொம்ப பயன்படுது. ஒரு கிராமத்துல தண்ணி பஞ்சம் வந்தது. குடிநீருக்கு கஷ்டம். அன்னதானத்த விட ஜலதானம் ஒசத்தி. அதனால ஒரு நல்ல மனுஷன் கொஞ்சம் பணம் போட்டு கிராமத்துல ஒரு கிணற ஏற்படுத்தினான். தண்ணீர் வந்துட்டு, மக்கள் கிணத்து தண்ணீரை பயன்படுத்தி நன்மை அடைஞ்சாங்க. ஒரு நாள் ஒரு சிறுவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டான். அப்ப சிறுவனுடைய அப்பா, "கிணறு இருந்ததுனால தான் என் பிள்ளை செத்து போச்சு. கிணறு இல்லாட்டி அவன் உயிரோட இருந்திருப்பான்." அப்படின்னு சொல்லி, அந்த கிணற மூடுங்கன்னு சொல்லி கத்துறான். கிணறு வெட்டுனது நல்ல மனுஷன். நல்லதுக்கு தான் செய்தானே ஒழிய, சாகறதுக்காக அவன் கிணறு வெட்டல. இங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, எதுக்கு தரப்பட்டது? என்ன பண்றோம்? எப்படி எது மேல பழி போடுறோம்? இதுதான் இங்க யோசிக்கணும். இந்த உலகமும் ஒரு கிணறு அப்படிங்கிறார் பிரகலாதன். அது வெட்டப்பட்டது யாரையும் கொல்றதுக்கு கிடையாது. மக்கள் நன்மைக்காக தரப்பட்டது. ஆனா, அத புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. சில பேர் மாத்தி செய்வாங்க. தமோகுணம் ஒரு சாக்கடை மாரி. அவனுக்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. ரஜோகுணம் நல்ல தண்ணி கலங்கி கிடக்கிற மாரி, அவனுக்கு மாத்தி புரியும். சத்துவகுணம் தான் தெளிவான தண்ணீர் மாதிரி. ஆழத்த பார்க்கலாம், நான் யாருன்னு தெரியும். ஒரு படகுல 50 பேர் பயணம் செஞ்சாங்க. அப்போ ஒரு ஓரமா படகு கொஞ்சம் கீறிருச்சு. அப்ப அது வழியா தண்ணீர் பீய்ச்சி அடிக்குது. படகுல தண்ணீர் நெறைய நெறைய படகு கொஞ்சம் கொஞ்சமா முழுகுது. அப்போ அந்த அந்த 50 பேரும், ஆஹா! படகு மூழ்கப் போகுது. தண்ணீர் துவாரத்து வழியா வருதுன்னு பார்க்குறாங்க. அப்ப அத தலைமை தாங்குற முட்டாள் என்ன பண்ணான், இந்த தண்ணி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வரணும்? சுலபமா வந்தா அதுக்கு கஷ்டம் இருக்காதே! அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல ஓட்டைய போட்டான். படகு மூழ்கிருச்சு. இந்த உதாரணம் எதுக்குன்னா, கள்ள சாராயத்த ஒழிக்க தான் நல்ல சாராயத்த நாங்களே காய்ச்சுறோம்ன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுதே. அது வந்து இந்த இந்த கதைக்கு ஒப்பிடப்படுது. இப்ப பிரகலாதன் சொல்றார், "பிரபோ, இந்த உலகம் இருக்க, கவர்கின்ற உலகம். அதோடைய நேர்த்தி மனுஷன உலகத்துல வீழ்த்துது. நான் உங்கள குறை சொல்லல. உலகத்துல சிக்காம இருக்க எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க?" அப்படின்னு கேட்கிறான். நரசிம்மசாமி சொல்றார், "இந்த உலகம் மங்களமா இருக்கிறதுக்கு 2 அமிர்தங்கள நான் கொடுத்திருக்கிறேன். ஹரிநாமாமிர்தா, ஹரி கதாமிர்தா. 2ம் நான் கொடுத்திருக்கிறேங்கிறார். இவற்ற பருகுறவனுக்கு மனசு உலக சிற்றின்பங்கள்ல இருந்து விலகிரும். நாட்டம் வராது. 2ம் அமிர்தம். மிருத் அப்படின்னா மரணம். அமிர்த் அப்படின்னா மரணமற்ற நிலை. அந்த நிலைய தரக்கூடியது அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது. எது தருது? நாமமும், ஹரி கதையும். சதா விஷயங்கள்லயே உழலக்கூடிய மனச இந்த அமிர்தத்துல பிரவேசிக்க பண்ணணும்னு பகவான் சொல்றார். சொர்க்க அமிர்தத்தால சுகம் கிடைக்கும். ஆனா புண்ணியம் 0 ஆயிரும். ஆனா நாமாமிர்தம், கதாமிர்தம் பாபம் குறையும், புண்ணியம் பெருகும். சொர்க்க அமிர்தத்தை விட இது சிறந்தது. பீங்கானுக்கும் வைரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்க இருக்கு. பாப வேர்கள களையுது. மரணம் அத்தனை பேரையும் சாப்பிடும். ஆனா ஹரிநாமம் மரணத்துக்கே மரணம் தரக்கூடியது. ராமபிரான் தன்னுடைய நினைப்பாலேயே ராவணன காலி பண்ண முடியும். ஆனா மக்களுக்கு கேட்கறதுக்கு ராமாயணம் தேவை. அதனால அவர் பல லீலைகள செய்து, அது மூலமா பக்தர்களுக்கு வாழ்வு தாரார். ராமாயணம் கேட்கிறபோது மக்கள் உலகத்த மறக்கிறாங்க. உலகத்த மறக்கிறது தான் வாழ்க்கை. ஆனந்த வாழ்க்கை. இறைவன் ராவணன
கொல்லணும் அப்படிங்கன்னு மெனக்கெட்டு வரணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு அவர் அவதரிக்கல. மக்கள கதை கேட்க செய்ய காலாகாலத்துக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு ராமாயணம் கேட்கிறோம். அதுல நாம விடுபடுறோம். இதுக்காக அவர் லீலை செய்ய வந்தார். ஒவ்வொரு புலனும் என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறது நிதான புத்தி உள்ளவனுக்கு தான் தெரியும். கூட்டத்துல ஓடுறவனுக்கு ஏன் ஓடுறோம்னு தெரியாது. நின்னு நிதானிக்கிறவனுக்கு தான் ஏன் ஓடணுங்கிறதுக்கு பதிலும் கிடைக்கும். அந்த பாடுபடுத்துற புலன்கள கட்டுப்படுத்தி நல்ல விதத்துல அத திருப்புறதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகள் ஏற்படுத்துறார். அதனால அவருக்கு ரிஷிகேஷ அப்படின்னு பேரு. புலன்களின் எஜமான், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுறார். மாடுகள்லாம் மார்க்கெட்ல பூந்துருச்சுன்னா, இஷ்டத்துக்கு அந்த காய்கனிகள் கடைகள்ல போய் கூடைகள்ல வாய் வைக்கும். கடைக்காரன் அடிச்சா கூட வாயே எடுக்காது. அது மாரி தான் நம்முடைய புலன்களும். எத்தன பட்டாலும் திருந்தாது. ஆனா மாட்டுக்காரன் எங்கேயோ நின்னுட்டு, "ஹேய்" அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா, வாய நகர்த்திரும் மாடு. அதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய புலன்கள் அதோடைய எஜமானன கிருஷ்ணருடைய பேச்சத்தான் கேட்டு மாறும், திருந்தும். நம்மால முடியாது. ஆனா நாம கிருஷ்ணரோட ஒத்து போகணும். அதுக்கு தான் சரணாகதி. கோபியர்கள்ட்ட பகவான் கிருஷ்ணர் உலகை மறக்கும்படியான ஏராளமான லீலைகள செய்தார். பரமானந்தத்த கொடுத்தார். கிருஷ்ணரின் உலகு காமமற்றது, பிரேம ராஜ்யம். அந்த பிரேம சாம்ராஜ்யத்துடைய ராணி தான் ஸ்ரீமதி ராதாராணி. பக்தர்களுக்கு ஒரே சொத்து ஸ்ரீ கிருஷ்ணநாமம். அதனால தான் சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் கிருஷ்ணநாமத்துக்கு ஸ்ரீநாமம் அப்படின்னு பெயர் சூட்டுறார். ஸ்ரீநாமம், ஸ்ரீநாமம் தான் அவருடைய உபன்யாசங்கள்ல சொல்றார். தாகம் வரும்போதெல்லாம் தண்ணீர் குடிக்கிறோம். பசிக்கிற போதெல்லாம் சாப்பிடுறோம். இதே போல விஷய நாட்டம் வரும்போதெல்லாம் கிருஷ்ண கதைகள கேட்கணும். அ நாமம் சொல்லும்போது நாம ஊட்டம் பெறுவோம். இப்படி ஹரி கதாமிர்தம், ஹரி நாமாமிர்தம். இது 2ம் போகிகள யோகியா மாத்திரும். அ யோகினாம் அபி சர்வேசாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என் பக்தன் தான் யோகிகளே வசத்திங்கிறார். இப்படி இந்த 2ம் சுலப உபாயமாக நமக்கு தரப்பட்டிருக்கு. உலகம் இந்த 2 அமிர்தங்களால சுகமானதாக இருக்குது. அதனால இத புரிஞ்சுக்கிட்டவன் உலகத்த வந்து பகவத் கருணையா பார்க்கிறான். அஞ்ஞானிகள் பார்வையில விகாரம் இருக்கிறதுனால உலகம் வந்து துயரமா படுது. அப்ப பிரகலாதன் கேட்கிறார், பகவானே, நீங்க தந்திருக்கிற இந்த 2 அமிர்தங்கள்ல என் மனசு எப்பவுமே திளைக்கணும். அது முடியுமா? அதாவது கல்யாணம், சாப்பாடு, மரணம் இந்த 3ம் அவங்க அவங்க தான் அதுல ஈடுபடணும். அடுத்தவங்கள அதுல நியமிக்க முடியாது. உலகத்திலே இப்படி இருக்கும்போது, நாம பஜனையில அவங்க அவங்க தானே ஈடுபடணும். பல காரியங்களையும் யார் மூலமா நாம ஏவுறோம். அது மாதிரி அ இந்த நாம பஜனைக்கு வேற ஒருத்தர நியமிக்க முடியாது. சொந்த மனச தான் ஈடுபடுத்தணும். அதனால தான் பிரகலாதன் இப்படி ஒரு கேள்விய கேட்கிறார். பாகவதம் மரணத்துக்கு பிறகு முக்தி அப்படின்னு பேசல. வாழும்போதே விடுதல. இதுதான் பாகவத்துடைய சிறப்பு. புலன்கள் வந்து ஒரு சமுதாயம் அப்படின்னு பாகவதத்துல பிரகலாதன் இங்க சொல்றார். அ ஒரு சமுதாயமே சுத்தமா இருக்கணும். புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, கால், வாய், மலஜல உறுப்புகள் இப்படி ஒரு கூட்டமே இருக்கு. அதனால இது புலன்கள வந்து சமுதாயம். சமுதாயத்த தான் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலம். புலன்களுக்கு கோ அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இத வச்சு தான் கோகுலம் அப்படிங்கிற பேர் வருது. அதாவது பசுக்கள் எல்லாமே கூட்டமா இருக்கு. இதுகெல்லாம் கண்ணன் பின்னாடி போச்சுதுன்னா, அது கோகுலம். இல்லாட்டி வீணா போயிரும். புலன்கள் பேச்ச கேட்கக்கூடாது. கோகுல மகத் சபாயத அப்படின்னு கோஸ்வாமி எழுதியிருக்கிறார். நாமத்தால புலன்கள ஜெயிச்சுட்டா, அப்போ உங்க இதயம் கோகுலம் ஆயிரும். அங்க எப்பவும் உற்சவம் தான். விழா நடந்துகிட்டே இருக்கும். பகவான் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாரு. கிராம இந்திரியா அப்படின்னு சொல்லி ஒரு சுலோகம் இருக்கு. புலன்களின் சமுதாயம்.
இந்த உடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து வீழ்த்திரும். கூட்டமா வந்து தாக்கும். பிரகலாதனுடைய மனசு மாசற்றது தான். அவன் மனசு ரொம்ப பியூர், தூய்மையானது. ஆனா நம் சார்புல அவன் வந்து பகவான்ட்ட இந்த கேள்விய கேட்கிறார். ஹரி கதையில அமர்ந்திருக்கிற போது, கதை கேட்கிறவங்களுடைய பார்வை அடிக்கடி கடிகாரம் பக்கம் போகும். சுவர்ல உயரம் மாட்டப்பட்டிருக்கும் கடிகாரம். கழுத்த தூக்கி தான் பார்க்கணும். ஆனா வெட்டி கதை பேசும்போது, ஊர் வம்பு பேசும்போது, நேரம் போறதே தெர்ல. அது ஃபோன்லயும் சரி, நேர்லயும் சரி. நேரம் போனது தெர்ல. சொந்த கையில கடிகாரம் கட்டியிருப்பான். அதக்கூட பார்க்க நேரம் இல்லாம கதை பேசிட்டு இருப்பாங்க. இதத்தான் சில சச்சிதானந்த பக்தி வினோத் தாகூர் பிரஜல்பா நியமாக்கிரகா இல்ல பிரஜல்பா அப்படிங்கிற பேரை வைக்கிறார். அந்த தலைப்புல அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். வெட்டி பேச்சு அப்படிங்கிறார். அதாவது வீழ்த்தும் பேச்சு. ஒரு மரத்த வெட்டுறோம்னா அது வீழ்ந்துருது. அதான் வெட்டி பேச்சு, வீழ்த்தும் பேச்சு. சமயத்த வீணாக்க கூடாது. ஒரு நல்ல சுபகாரியம் நடக்க இருக்கிற சமயம், யமதூதன் கூப்பிட வந்தா, "இவ்வளோ நேரத்த வீணடிச்சுட்டேனே, அதுல கொஞ்சம் நேரத்த எனக்கு திரும்ப தாங்க" அப்படின்னு சொல்ல முடியாது. 2 நாள் பொறுங்க, கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு. முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னா யமதூதன் கேட்க மாட்டார். அந்த விஷயத்துல யமன் பெரிய கருமி. அ காலத்த தானம் செய்யாத ஒரே நபர். நீங்க பணத்த தானம் பண்ணலாம். யமன் அப்படிலாம் இருக்க மாட்டார். அ மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.